தீர்வு காணும் வகையில் சென்னை அண்ணா சாலையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் என்று 2022-23 ஆண்டுக்கான நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பினை செயல்படுத்தும் விதமாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அண்ணா சாலையின் கீழே சென்னை மெட்ரோ ரயிலின் சுரங்கப்பாதை செல்வதால் இது வடிவமைப்பது பெரும் சவாலாக இருந்தது. எனவே ஆழம் குறைந்த அடித்தளம் மட்டுமே அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆனால் இப்பகுதியில் மண்ணின் தாங்கும் திறன் குறைந்தளவே உள்ளதால் ஆழம் குறைந்த அடித்தளம் கொண்டு வடிவமைப்பது சாத்தியமற்றமானது. இதற்கு தீர்வு காண பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அண்ணா எல்டாம் சாலை, SIET கல்லூரி சாலை, நந்தனம் சந்திப்பு மற்றும் CIT சாலை சந்திப்பு, சைதாப்பேட்டை பேருந்து நிலையம் வரை உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. மேம்பால பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறை ஒப்புதல் வழங்கி உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து 3.2 கிலோமீட்டர் தொலைவுக்கு சைதாப்பேட்டை தேனாம்பேட்டை வரையிலான 4 வழி உயர்நிலை பாலம் அமைக்க மெட்ரோ ரயில் கட்டுமான பணியை கருத்தில் கொண்டு ரூபாய் 621 கோடி நிதி ஒதுக்க வேண்டும் என கூறப்பட்டது. அந்த வகையில் முதற்கட்டமாக ரூபாய் 100 கோடி நிதி ஒதுக்கப்பட்டதை தொடர்ந்து பணிகள் தொடங்கினர்.